எழுத்தாளர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் அவர்கள் எழுதிய பிச்சை படையாச்சி எனும் படைப்பினை வாசிக்கிறேன். காலம் அறிந்து வாழத் துடிக்கும் ஒரு சமுதாயத்திற்கு சமுதாயம் உணர்ந்து வழிநடத்தும் ஒரு சிந்தனாவாதி தேவை. பொய்த்த பேச்சுகளும் போலி ஆரவாரங்களும் குரோதங்களை உருவாக்கி கூட்டுறவை குலைக்கின்ற விவேகமில்லா கூற்றுகளும் இன்றைய தமிழ் சமூகத்தில் கலைகளாக விளைந்து அடர்கின்றன. இதனை வாதிட்டு எழுதவில்லை, வருத்தமுற்று எழுதுகிறேன். நல்லவர் வாழ்ந்த நிலம் நம் நிலம், நன்மைகள் விளைந்த பூமி நம் பூமி. தேவூர் வட்டாரத்தில் பிச்சை படையாச்சி என்பவர் வேளாண் தொழில் புரிந்து வாழ்ந்தவர். குத்து சிலம்பம் வித்தைகளில் ஓரளவு வல்லமை படைத்தவர். தேடி வருபவரை மட்டும் சீடர்களாக்கிக் கொள்வார். தொழில்களை கற்றுத் தருவார். கொடுக்கிற ஊதியத்தை வாங்கிக் கொள்வார். பிரபலமாக விளங்கிய குத்துச்சண்டை வீரர் அடியக்கமங்கலம் ராமானுஜ பத்தரின் ஆசான்களில் அவர் ஒருவர். குரு மரியாதைகளில் தலை சிறந்த ராமானுஜ பத்தரின் இனிய நண்பர் கீழப்படுகை பெத்தக்கண்ணு பிள்ளை. கீழப்படுகையார் லாவணி பாடுவதில் மகா வல்லவர். குத்து சிலம்ப வித்தைகளிலும் புகழ் பெற்றவர். சித்த மருத்துவர், அரிய சோதிடர், நற்றமிழ் பாவலர். குத்து சிலம்ப வித்தை நிறைவு பெற்றதும் அரங்கேற்றம் நடைபெறும். அனைத்து சீடர்களும் வீறு பெற்று எழுவர். வித்தைகள் புரிவர். எருதுகள் போல் பொருதுவர். 1949 அகர கடம்பனூரில் தனது சீடர்களின் அரங்கேற்றத்தை அமைத்திருந்தார் ராமானுஜ பத்தர். அவரால் அழைக்கப்பட்டு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்தனர் பிச்சை படையாச்சியும் பெத்தக்கண்ணு பிள்ளையும். ஒருவரை ஒருவர் கேள்விப்பட்டிருந்தனர், பார்த்தது கிடையாது. அன்றுதான் சந்திக்கின்றனர். அளவலாவி மகிழ்ந்தனர். அரங்கேற்றம் துவங்கியது. ராமானுஜ பத்தர் தனது குரு பிச்சை படையாச்சிக்கு மரியாதை செலுத்தினார். 2 சீடர்களாக எழுந்தனர். ராமானுஜ பத்தருக்கு குரு வணக்கம் செய்தனர். மலைத்தனர். முடிவில் பிரிந்தனர். சீடர்களின் வித்தைகள் முடிந்ததும் முற்றுப்புள்ளியாக ஆசான்கள் மலைத்து பிரிவர். ராமானுஜ பத்தரும் பெத்துக்கண்ணை பிள்ளையும் எழுந்தனர். பிச்சை படையாச்சி குறுக்கிட்டார். அப்போது அவருக்கு வயது 90. பெத்துக்கண்ணு பிள்ளைக்கு வயது 45. இருவரும் யோசித்தனர். கிழவன் வருகிறானே என்று யோசிக்கின்றீர்களா? பெத்துக்கண்ணு பிள்ளை அவருடைய சீடர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் துடிப்பதை பார்த்தேன். அதனை கண்டு கழித்தேன். அவருடன் சிறு பொழுது என் வித்தையை தூண்டிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றார் பிச்சை படையாச்சி. களத்தில் இறங்கினர். இருவரும் உயர உருவினர். திறம்பட மோதினர். திமிரினர். இடதுபுறம் குத்திட ஓடி வந்தார் பெத்துக்கண்ணு பிள்ளை. விதிமுறை மீறி வலப்புறம் நகர்ந்தார் பிச்சை படையாச்சி. வலப்புறம் குத்தினார். மலைத்தல் நின்றது. பெத்துக்கண்ணு பிள்ளையை ஆறத் தழுவினார் பிச்சை படையாச்சியார். ராமானுஜ பத்தரின் மாணாக்கர்களை அழைத்தார். ஐயா செய்ததை பார்த்தீங்களா? எதிரி நாம் நினைக்கிறபடி செயல்பட மாட்டான். நாம் அவன் செயல்களை அணுகி நோக்கி முறியடித்து வெற்றி பெற வேண்டும். குத்தும் வேகத்தில் ஓடி வரும்போது எதிரி நகர்ந்து விட்டால் நாம் குப்புற விழுவோம். நமது வலிமை நம்மையே நசிக்கச் செய்துவிடும். பிச்சை படையாச்சியார் பேசினார். உள்ளூர் சீடர் ஒருவர் அழைத்து சென்றார். மூவருக்கும் விருந்து உபச்சாரம் செய்தார். வில்வண்டி பூட்டினார். மாடுகள் ஓடின. சக்கரங்கள் சப்தித்தன. ராமானுஜ பத்தர் ஒரு நாள் கீழப்படுகை சென்றார். வழக்கம்போல் வரவேற்று மகிழ்ந்தார் பெத்துக்கண்ணு பிள்ளை. பிச்சை படையாச்சியாரை விசாரித்தார். அவர் கையில் சுமக்கும் சின்ன கோணிப்பை பற்றி கேட்டார். ராமானுஜ பத்தர் கடகடவென சிரித்தார். அந்த கதை தெரியாதா என்றார். எனக்கு எப்படி தெரியும் என்றார் பெத்துக்கண்ணு பிள்ளை. அந்த பையுக்குள் இருப்பது கம்பராமாயணம். 60 ஆண்டு காலமாக இவரோடு இருக்கிறது. எங்கு போனாலும் எடுத்து கொண்டு போவார். நாகப்பட்டினம் பக்கீர்சாமி பிள்ளை என்பவரிடம் இந்த ராமாயணத்தை அனுபவிக்க கருதியே தமிழை கற்றவர். எந்த ஊருக்கு போனாலும் ராமாயணம் பற்றியும் கம்பர் பற்றியும் சொற்பொழிவு செய்யாமல் திரும்புவதில்லை என்றார் ராமானுஜ பத்தர்.
நல்ல குணம் படைத்தவர். வல்லமை தன்னிடம்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, யாரிடமும் இருக்கலாம் எனும் தாராள மனம் அவரிடம் இருக்கிறது என்றார் பெத்துக்கண்ணு பிள்ளை. அந்த கம்பராமாயணத்தை தமிழறிந்த ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றார் ராமானுஜ பத்தர். நான் வாங்கிக் கொள்ள நினைக்கிறேன், கொடுப்பாரா என்றார் பெத்துக்கண்ணு பிள்ளை. நீங்கள் தான் வைத்திருப்பீர்களே கேட்டார் ராமானுஜ பத்தர். என்னிடம் இருந்ததை கரையான் அரித்து விட்டது, அவர் தருவாராயானால் பெற்றுக்கொள்கிறேன் என்றார் பெத்துக்கண்ணு பிள்ளை. நல்ல நாள் பார்த்து இருவரும் சென்றனர். வாங்கி வைத்திருந்த பூ, பழம், வெற்றிலை, சீவல் அனைத்தையும் அவர்கள் வீட்டு தாம்பாளத்தில் அடுக்கி பிச்சை படையாச்சியாரிடம் கொடுத்தனர். எழுந்து வாங்கி கொண்டார். தான் கொண்டு வந்திருந்த கோணிப்பையை அவிழ்த்து 2 மிதியடி கட்டைகளை வெளியே எடுத்த பெத்துக்கண்ணு பிள்ளை, பெரியவரே, இந்த பாதுகைகள் தங்கள் பாதங்களை சுமக்க வந்துள்ளன, ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களிடம் இருக்கும் ராம பாதுகைகளை என் சிரசு சுமக்க விரும்புகிறது, விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் என்றார். கட்டைகள் கீழே வைக்கப்பட்டன. பூரித்து போனார் பிச்சை படையாச்சி. கோணிப்பையோடு கம்பராமாயணத்தை ஒப்படைத்தார். எண்ணெய் உள்ள இன்னொரு விளக்கில் அணையும் தீ மாறிட வேண்டும், அணையாய் தீயாய் தொடர்ந்திட வேண்டும், ஒளிர்ந்திட வேண்டும். முதுமை தன்னை முடித்திடும் முன்பே சுமக்கும் பொறுப்பை பொருத்தமான தோளில் சேர்த்திடல் வேண்டும், பிச்சை படையாச்சியைப் போல.